தமிழன் பிரசன்னா நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்கு. ஒரு பட்டியல் கொடுக்கிறாரு. இதெல்லாம் களத்துல எதிரொலிக்கும். 3 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பு இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல், அதுக்கு முன்னாடி இடைத்தேர்தலையே இது கேள்விகளாக இருக்கு அப்படிங்கிற. இல்ல, இதை பேசுறதுக்கு அதிமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய கேள்வி. எல்லாருமே முன் வைப்பாங்களே, அது கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்குல்ல. யூ ஹாவ் அ ரைட், பட் சர்டன் திங்ஸ் டியூட்டிஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்க செஞ்சுட்டு கேள்வி கேட்கலாம். நான் எதையுமே செய்ய மாட்டேன். அவர் சொன்னாரு புரோகித்துக்கு 35 கோடி கொடுத்தீங்க, 350 கோடி கொடுத்தீங்கன்னு. பன்வாரிலால் புரோகித்துக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டே 2 பேர் அடமானம் வச்சுக்கிட்டு ஆளுநர் மாளிகை, பஞ்சாயத்து மாளிகையை மாத்திக்கிட்டு இருந்தீங்களா? அப்ப எந்த புரோகித்திட்ட சார் போய் நின்னீங்க? அப்ப எந்த புரோகித்திட்ட போய் நின்னீங்க? முதல்ல இந்த கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி பேசுறத பொது அவையில நிப்பாட்டுங்க. நேத்து நீங்க அப்படிதான் பேசுனீங்க, இன்னைக்கு அப்படிதான் பேசுறீங்க. நேற்றைய தொடர்ச்சி இங்க கொண்டு வரேன்னா நம்ம அவை வேறு, நம்ம அவை வேறு. முதல்ல உங்க சின்ன உங்ககிட்ட இருக்கா? முதல்ல அதிமுக எத்தனை அதிமுக இருக்கு? சசிகலா அதிமுக, தினகரன் அதிமுக, பன்னீர்செல்வம் அதிமுக, பழனிசாமி அதிமுக. நீங்க இந்த பழனிசாமி அங்கீகரிச்சத ஒரு இடைக்காலம் தான். இல்ல, இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தினுடைய உத்தரவு, ரெட்டலை சின்னம் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னோட வார்த்தையை ரொம்ப தெளிவா பேசுறேன். ஒரு இடைக்கால ஏற்பாடு தான். இன்னும் உச்சநீதிமன்றத்துடைய தேர்தலுக்கு ரெட்டலை சின்னம் இருக்கு எடப்பாடி பழனிசாமி. அது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான். இட்ஸ் a interim order. Yes, it's not a final order. வரணும். ஃபைனல் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது யாரோட சின்னம், யாரோட சிலை, யாரோட கட்சிங்கிறத முடிவு செய்ய முடியும். உங்க கட்சியோ உங்க சின்னத்தையோ காப்பாத்திக்கவே முடியாம 10 ஆண்டு காலம் தமிழனுடைய உரிமையும் தமிழ்நாட்டு உரிமையும் அடகு வச்சுட்டு உதய மின் திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா ஏத்துக்கிட்டாங்களா? நீங்க ஏன் கையெழுத்து போட்டு வந்தீங்க? சொத்து வரி யார் ஏத்துறது? 2019 250% சொத்து வரி ஏத்துனீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து குறைச்சிருக்கோம். எல்லா பால் விலையை வந்து நீங்க சொன்னீங்களா பால் விலை உயர்வுன்னு, ஆட்சிக்கு வந்த உடனே கையெழுத்து போட்டதுல 3 ரூபாய் பால் விலையை குறைச்சிருக்கோம். சும்மா எதையாவது ஒண்ணு பேசணுங்கிறது பேசுறதுக்கு எனக்கு புரியுது சார், உங்க விரக்தி புரியுது. ஒண்ணு மக்களிடம் பொருட்களோட விலை கூடி இருக்கு, நிச்சயமா. அதே போல பால் கொள்முதலின் விலையும் கூடி இருக்கு. நாங்க மக்கள்கிட்ட வாங்குறோம் இல்லையா, பால் விலை உயர்ந்திருக்கு. விவசாயிகளிடமிருந்து வாங்குகிற பால் விலை கொள்முதல் இருக்குல்ல, அதையும் நாங்கள் உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். தட்ஸ் a balanced government. அதை புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, உங்களுடைய அந்த விரக்தி இருக்குல்ல, போகிற இடங்கள்ல இன்னைக்கு காலைல கூட ஒரு வீடியோ பார்த்தேன். யாரோ உங்க ஏடிஎம்கே ஆட்கள் வந்து பிரச்சாரத்தை கூட்டிட்டு போயிட்டு அந்த பாவம் ஒரு கிழவிகளுக்கு 150 கிழவிகளை தெருவில் விட்டு போயிட்டீங்கன்னு அந்த அம்மா எல்லாம் புலம்புற வீடியோவை பார்த்தோம். சார், இங்க ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க என்ன வேணாலும் பேசலாம், வாய்ப்பு இருக்கு, நீங்க என்ன வேணாலும் பேசலாம். நீங்க ஒரு முடிவை எடுத்திருக்கீங்க பாத்தீங்களா? நாங்கள் மோடியை ஆதரவை உறுதி செய்த எடப்பாடின்னு கேப்ஷன் போது இல்ல, நீங்க ஆதரிங்க, இன்னும் ஆதரிங்க. இல்ல, மோடி எதிர்ப்புங்கிறது முனை முழங்கிய பேனாங்கிறார் அவர். அவங்க எந்த மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக வந்த பிறகு களம் மாறி இருக்குங்கிறார். யார் சொல்றது? மணிகண்டனும் சொல்றாரு, அடுத்து சேதுராமனும் சொல்லுவார். 2 பேர். எங்களுக்கு என்ன பஞ்சாயத்துனா, ஒண்ணு பாஜக பேசுங்க, இல்ல அதிமுக பேசுங்க. பாஜக வந்து கூட்டணி தானே. இல்ல இல்ல, திமுக கூட்டணி வெற்றி பெறும் ஷானவாஸ் சொல்லும் போது பிஜேபி வெற்றி பெறும் அவர் சொல்லக்கூடாது. அவரு விசிகாவா தான் பேசுவார், நான் திமுகவா தான் பேசுவேன். நாங்க வந்து அந்த அடிப்படையில் ரொம்ப தெளிவா இருக்கும். ஆனா அங்க அப்படி கிடையாது. அங்க பிரச்சனையே அதுதான். ஒண்ணு பாஜகவையும் பேசிக்குவாங்க, அதிமுகவையும் பேசிக்குவாங்க, எடப்பாடியும் பேசிக்குவாங்க, அண்ணாமலையும் பேசிக்குவாங்க. நான் நேத்துக்கு சொன்ன அதே கருத்தை உங்கள்கிட்ட மையப்படுத்தின, மக்கள்கிட்டையும் மையப்படுத்தின சார். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்து உங்க மனசுல கையை வச்சு சொல்லுங்க, அதிமுகங்கிற ஒரு கட்சியை எதிர்கட்சியா நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா இது திராவிட மண். ஒண்ணு நாங்க இருக்கணும், இல்ல நீங்க இருக்கணும். இந்த இரண்டும் சேர்ந்துதான் இந்த மண்ணை ஆள வேண்டும். ஆனால் அதிமுகங்கிற ஒரு குதிரை மீது ஏறி பாஜக என்கிற அந்த மிகப்பெரிய அழிவு சக்தி அதிமுகவை சல்லி சல்லி ஆக்கிக்கிட்டு இருக்கு. அந்த சல்லி சல்லி ஆக்குற அந்த விஷம் புரியாம நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். இப்ப உங்களுக்கு அல்லது திரு ஷானவாஸ்க்கு இருக்கிற கவலை திரு எடப்பாடி பழனிசாமிக்கோ, திரு கே.பி. முனுசாமிக்கோ, திரு சி.வி. சண்முகத்துக்கோ இருக்காதா? அவங்க கட்சிக்கான வியூகத்தை அவங்களால வகுக்க முடியாதா? இல்லைங்க, வியூகமா இருக்காதா? இப்ப எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர் சொல்றாரு, இந்த முறையும் ரெட்டல வந்தா நல்லது, வரலன்னா அதை விட நல்லதுன்னு சொல்லி உறுதியா நின்னாருங்கிறாரு. நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். நீங்க சி.வி. சண்முகம் சொன்னதையோ அல்லது முனுசாமி அவர்கள் சொன்னதையோ பார்ட்டி அபிஷியல் டிக்ளரேஷன் சொல்லுங்க. இப்ப மணிகண்டன், இப்ப ஈரோடு மணிகண்டன் பேசினார்ல, அவர் எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் இதுதான். பாஜக வந்தா வரட்டும், வராட்டினா போட்டும், நாடாளுமன்ற தேர்தலை சொல்லி அனுப்பினார் அப்படிங்கிறார். நான் தனித்தனி போட்டு பப்ளிக்ல சொல்லுங்க சார். அவர் தானே லீடர். நீங்க லீடரோட வாய்ஸ் எடுபடுமா, இல்ல முனுசாமி சி.வி. சண்முகம் பேசுறது எடுபடுமா? ஏன் அன்வர் ராஜா பாஜகவினுடைய அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்,
பேசுறாரு பார்லிமெண்ட்ல, அது அவருடைய சொந்த கருத்துட்டு போயிட்டாங்க. ஜெயக்குமார் பேசினார், அது அவருடைய சொந்த கருத்துட்டு போனாங்க. சிவி சண்முகம் பேசுறதோ முனுசாமி பேசுறதோ சொந்த கருத்துட்டு போயிருவாங்க. நீங்க தானே கிளைம் பண்றீங்க எடப்பாடி ஏடிஎம்கே லீடர்னு. சொல்லுங்க, வெளிப்படையா பேச சொல்லுங்க. இங்க ரெண்டே வித்தியாசம் சொல்லி முடிச்சோம் சார். பாஜகவை மோடியை நாங்க ஏன் எதிர்க்கிறோம்? இந்த மண்ணுக்கு எதிரானது, இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிரானது, இந்தியாவின் பன்முகத்தன்மைக்கு எதிரானது, இந்தியாவினுடைய அந்த பன்முகத்தன்மை கார்ந்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே சித்தாந்தம் திணிக்கிறாங்கல்ல, அதற்கு எதிரானது. இந்த மண்ணின் இந்தியாவின் முகத்தை பாதுகாப்பதற்கு நாங்கள் வாழ. இது எல்லாமே தேசிய அளவுல அவங்களுக்கு இந்த எதிர்ப்பு எதுவும் நிக்கல, வாக்குகளாக இடங்களா வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரு ஃபேக்சுவல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இரண்டாவது முறையாக வந்தபோது. இன்னொன்னு, இந்த எதிர்ப்பெல்லாம் இந்த நரேட்டிவ் இந்த முறை எடுபடாதுங்கிறது தான் அவங்க முன்வைக்கிற வாதம். அது எடுபடுமா இல்லையான்னு குபேந்திரன் அவர்கள்ட்டையும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி திரு ரமேஷ் சேதுராமன் இங்க மீண்டும் இது ஒரு 2024க்கு இப்போதே தயாராகிட்டு இருக்கிற அந்த இடத்தை பார்க்க வேண்டியிருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி நாங்க தொடர்கிறோம் அப்படிங்கறத அழுத்தமாவும் சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீங்க 2024க்கான முன்னெடுப்பா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றதுல எந்த வித தவறும் இல்லை அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ திரும்ப பல நேரங்கள்ல திமுகவோ அதன் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸோ மற்றவர்களோ நாங்கள் கூட்டணி தொடர்கிறது, எங்கள் கூட்டணி உறுதியாக உள்ளதுன்னு சொல்றாங்கன்னா அப்ப அந்த கேள்வியை நம்ம கேட்கறது இல்லை. ஏன் திமுக இல்லாம அதே அதிமுக தரப்புல இருந்தோ பாஜக தரப்புல இருந்தோ அந்த கூட்டணியில இருந்து வரும்போது மட்டும் ஏன் இந்த மாதிரியான கேள்வியை கேட்கிறோம்னு எனக்கு புரியுது. ரெண்டாவது விஷயம், மணிகண்டன் அவர்களே சுட்டி காட்டினார், சில முரண்கள் இருந்துச்சு, சில வருத்தங்கள் இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க ஏன் இதுக்கு ஆதரவுக்கு இவ்வளவு காலதாமதமாக்குனாங்கன்றது தொண்டர்கள் மத்தியில வருத்தங்கள் இருந்துச்சுன்னாரு. அப்ப இந்த கேள்விகள் வருது இயல்பா. ஆமாங்க, என்ன அதிமுக கூட்டணின்னு எடுத்தீங்கன்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க பாருங்க. பாஜக நீங்க எல்லாம் ஒன்னா இருங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டணி நலன் கருதியும் கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரிய கட்சியின் நலன் கருதியும் அவங்க என்ன சொல்ல முடியும், எல்லாம் ஒன்றிணைந்து செயல்படுங்கன்னு மேக்சிமம் சொல்ல முடியும். அதுக்காக இவங்கதான் எல்லா டிசிஷன் எடுக்க முடியாது. ஏதாவது கட்சிக்குள் நடைபெறக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அதையெல்லாம் முறைப்படி நீங்க செயல்படுத்தி கொண்டு சரியாக வந்தால் மட்டும்தான் நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். உடனே ஒரு ஜஸ்ட் மொட்டையா ஒரு ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. அதுதான் பிரச்சனையே. சரி, அதை நம்ம விட்டுடுவோம். அடுத்த விஷயமாக நீங்கள் வரும்போது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா ஒரு கேள்வி, ஏன் இந்த மாதிரியான இதுல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் இதே மாதிரியான முரண்பட்ட கருத்துக்களை காங்கிரஸோ பிசிகாவோ இல்லைன்னா திமுக கூட்டணியில் இருக்கும் போது எடுக்கலையா? அதே மாதிரி கேள்வி கேட்கிறாங்க, ஏன் தனியா நிக்க வேண்டியது தானே? அதே கேள்வி நம்ம திமுக கேட்க முடியும். ஏன் உங்களுக்குதான் அறுதி பெரும்பான்மையோட நாங்க பலத்துடன் ஆட்சி அமைச்சு விட்டோம் அப்படின்னு தான் சொல்றீங்க. உங்களுக்கு கூட்டணி கட்சி நீங்களே தனியா நின்று நீங்க உங்க பலத்தை நிரூபிக்க வேண்டும். கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் அந்த வேட்பாளரை ஆதரித்து எங்க தலைவர்கள் அத்தனை பேர் களத்துல இருக்காங்கன்றாங்க. அவங்க தொடர்ச்சியா கூட்டணி என்பதை உறுதியா வச்சிருக்கிறாங்க. கூட்டணியில எந்த நெருடல் வருவதாக வந்தாலும் அப்ப உடனே இல்ல நாங்க எல்லாம் இன்டாக்டா இருக்கோம்னு சொல்றாங்க. அது ஒரு வியூகம் அல்லது கூட்டணி தர்மம் அப்படின்னு எடுத்துங்க. அது என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, கூட்டணி தர்மம் அப்படிங்கறத திரும்பவும் நான் சொல்லக்கூடிய இரட்டை நிலைப்பாடு தான் சொல்றேன். அதிமுக தரப்புல இருந்தா நாங்க கேள்வி கேட்போம், எந்த தரப்புல அதுதான் நான் தெளிவுபடுத்தினேன். இந்த தரப்புல இருந்தோ ஒருவேளை திருமாவளவன் அவர்களோ கே.எஸ். அழகிரி அவர்களோ அல்லது இடதுசாரிகளோ விமர்சனங்களை அல்லது இது போன்ற பிரச்சனைகள் வந்ததுன்னா கேள்வி எழுப்புறதுல எந்த தயக்கமும் இல்லையே. ஆனா இங்க பிரச்சனை இருந்துச்சு, இப்ப ஒன்னா இருக்குங்க போது அந்த கேள்விகள் முன் வருது. சரி, ஒரே கேள்வி, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு கே.எஸ். அழகிரி அவர்கள் காங்கிரஸ் தரப்புல இருந்து அவங்க நிக்க போறாங்க அப்படின்னு. அதுக்கு டிஎம்கேயோட ரியாக்ஷன் என்னங்கறத சொல்லிட்டீங்கன்னா அது நம்ம உடனே கேண்டிடேட் போடுங்க, எந்த விதமான நிபந்தனையின்றி ஆதரிக்கிறோம் நாங்க. திரு கே.எஸ். அழகிரி சொன்னாரு, நியூஸ் 18 நேர்காணல்ல கே.எஸ். அழகிரி சொன்னாரு, நாங்கள் கேட்பதற்கு முன்னதாக கூட்டணியினுடைய ஒப்புதலை பெற்று எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னாரு. பிரசன்னா சிரிச்சாரு. அதுக்கு நான் என்ன கேட்டேன்னு அவருக்கும் புரியும், உங்களுக்கும் புரியும். நான் தெளிவா புரிய சொல்றேன். இளங்கோவன் அவர்களுடைய கேண்டிடேட்டரை பிரேக் பண்ணது நியூஸ் 18 நேரடியா நேரலையில கே.எஸ். அழகிரி அப்ப சொன்னார். இல்ல, அதுக்கு முன்னாடி அப்ப கேட்டார், ஒருவேளை நிபந்தனைகள் முன்வைக்கப்பட்டதா, திரு ஈ.வி.கே. இளங்கோவனை வேட்பாளர் ஆக்கணும்னு சொன்னாங்களான்னு கேட்டபோது அவர் இது சொன்னார். எஸ், இல்ல முதல்ல நாங்க கேண்டிடேட் இது பண்றோம் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொன்னப்போ அது முறைப்படி திமுக கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய திமுக தான் சொல்லணும் அப்படிங்கிறது தான் திமுகவின் நிலைப்பாடாக இருந்தது. அதிலே முரண்பாடுகள் இருந்ததுங்கிறது விஷயம்.
அது எங்க முரண் இருந்துச்சு யாராவது ஒருத்தர் சொல்லணும் இல்லையா? இப்ப முரண் இருந்துச்சு அப்படின்னு திமுக கூட்டணியில யாராவது சொல்லணும்ல, காங்கிரஸ் சொல்லணும். தூக்கத்துல கனவு கண்டதெல்லாம் பேசலாம், வர வர அடுத்த சொல்ல விவாதிக்கலாம். உங்க சிரிப்பு ரெண்டு பேரோட புன்னகைக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க தொடர்ந்து வெவ்வேறு இடங்கள்ல இருந்து அவ்வளவுதான். சரி, அடுத்த விஷயம் கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகளையும் நம்ம பார்த்துருக்கோம். மேல அலுவலகத்துக்கு மேல எங்க என்ன நடந்திருக்கு, கீழே எங்க எப்படி எல்லாம் சீட்டுகள் பகிர்வுகள் விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்திருக்கோம். அதனால இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும். ஆனா திரும்ப சொல்லக்கூடிய விஷயம், சகோதரர் மணிகண்டன் அவர்கள் ஒரு விஷயம் தெளிவா சொன்னார். என்னன்னாக்க, மோடி அவர்கள் 2024 அப்படின்னாக்க தேசிய அளவிலான ஒரு இந்த கூட்டணின்னு வரும்போது தேசிய அளவுல எப்படி ஸ்ட்ராங்கா ஒரு இதை எலெக்ஷனை பேஸ் பண்ண போறாங்க பாஜக அப்படிங்கறத அவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி மாநிலங்களுக்கு பொறுத்த வரையிலும் இந்த கட்சி உள் விவகாரம், திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், இந்த அதிமுக கட்சியுடைய உள் விவகாரம் ஒரு நல்ல நோக்கை தவிர வெளியிலிருந்து ஒரு கூட்டணியின் நலன் கருதி ஒரு சில விஷயங்களை பாஜகங்கிறது சஜஸ்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஆனா டெசிஷன்ங்கிறது அதிமுக அங்கே இருக்கக்கூடிய கட்சி தலைவர்கள் அவங்களுக்குள்ள என்னென்ன இருக்கோ அதை அவங்களே சரி பண்ணிக்க போறாங்க. அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம். சோ இப்படி பார்த்துதான் நம்ம முன்னெடுப்பு எடுத்து செல்ல முடியும். ஆனா இப்போ இந்த நிலைமையில நம்ம பார்க்கும்போது இந்த இடைக்கால தேர்தல் அப்படின்னு வரும்போது இதுதான் போக்கஸ்ங்கும் போது அதுல அந்த கூட்டணி எப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்துவது, அதற்கு இணைந்து எப்படி செயல்படுவது அப்படிங்கிற நோக்கில இப்ப பயணிக்கிறாங்க. ஆனா நம்ம சொன்ன மாதிரி 2024 இது ஒரு முன்னெடுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதை ஒரு ஆரம்ப புள்ளியா எடுத்துக்கலாம்.